மக்களே எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் Reks View. இந்த வீடியோவில் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த இஃப்தார் டைமில் எல்லாருக்கும் இந்த அரேபியன் பிரியாணி ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம மந்தி பிரியாணி பற்றி தான் பார்க்க போகிறோம். மந்தி அப்படிங்கிற வேர்டு வந்து நம்ம அரேபியன் ஓட வேர்டு தான். ஸோ இது ஒரு ப்ராசஸ் ஆஃப் குக்கிங் எப்படி நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம். இது வந்து கீழே கிரேவி வச்சு குக் பண்ணிவிட்டு அண்ட் மேலே வந்து நம்ம எந்த மீல் ஆகட்டும் இல்லாட்டினா நம்ம சிக்கன் எந்த இதை எடுக்கிறோமோ ஸோ அதை வச்சுட்டு நம்ம ஸ்டீம் பண்ணி பண்ணுற மெத்தட். இதனால தான் வந்து மந்தி அப்படிங்கிற நேம் வந்துச்சு. ஸோ இதை நம்ம தமிழ் வெர்ஷனில் தான் பார்க்க போகிறோம். எனக்கு வந்து இந்த ரெசிபி இன்ட்ரடியூஸ் பண்ணது என்னோட தம்பி தான். ஸோ அவங்க எல்லாமே வந்து பிரியாணி ரசிகர். அவங்க எங்கே வந்து ஹோட்டல்ஸ் போனாலும் எல்லா பிரியாணியும் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி நானும் ட்ரை பண்ணது தான். வே ஆஃப் குக்கிங்கும் சரி, அவங்க சர்வ் பண்ணுற மெத்தடே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எல்லா பிரியாணியும் இந்த மாதிரி சர்வ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பேம்பு பிரியாணி வந்து நான் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்பெஷலான ஒரு சண்டேக்கு ஒரு லன்ச் ரெடி பண்ணுறதாக இருந்தாலும் சரி, ஒரே மாதிரி பண்ணிட்டு இருந்திருப்போம். அண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணி பார்த்தாலும் வந்து நம்ம குழந்தைங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தான். இதுக்கு என்னெல்லாம் வந்து இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணலாமான்னு பார்த்துலாம் அண்ட் வீடியோக்குள்ளே போயிடலாம். மந்தி பிரியாணிக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃப்ளேவரான ஒரு பவுடர் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஒரு பட்டை ஒரு பெரிய சைஸ் எடுத்துக்கோங்க. அந்த அன்னாச்சி பூ ஸ்டார், கிராம்பு ஒரு 4 இது, அப்புறம் பிரியாணி இலை, மல்லி விதைகள் 2 ஸ்பூன், ஏலக்காய் ஒரு 4 இது, அப்புறம் மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், நட்மெக் இருந்ததுன்னா ஒரு சின்ன பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம ஃபுல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நல்லா ஒரு பேன் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம், நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம லெமன் வந்து நல்லா ட்ரையான லெமனை வந்து ஃபுல்லாக ஜூஸ் இல்லாமல் நல்லா ஃபுல்லாகவே ட்ரை ஆகிட்டு அப்படின்னா அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஸ்கின் வந்து ட்ரை ஆகிருக்குமோ அதை மட்டும் எடுத்து நம்ம பவுட்ரு பண்ணும்போது அதையும் ஆட் பண்ணி பவுட்ரு பண்ணிக்கலாம். ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். ஸோ நல்லா ஸ்மெல் வந்தோன்னே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாக பவுடர் பண்ணிடலாம். இதுதான் சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கும் சரி, நம்ம பிரியாணி மசாலாவுக்கும் இது தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. சிக்கன் மேரினேஷனுக்கு வந்து இதில் வந்து சில்லி பவுட்ரு மட்டும் நான் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பிரியாணி மசாலாவும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சில்லி பவுட்ரு மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து தயிரும் ஆட் பண்ணிக்கலாம், லெமனும் ஆட் பண்ணிக்கலாம். நாட்டுக்கோழி அப்படிங்கிறதுனால எந்த சிக்கனாலும் நம்ம 1 டே முன்னாடி நல்லா ஊற வச்சிட்டோன்னா நல்லா ஜூஸியாக குக் ஆயிரும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓவர் நைட் நல்லா ஊற வச்சுருங்க. மசாலாவும் நல்லா கோட் ஆயிரும் அண்ட் ஜூஸியாகவும் இருக்கும். இதை நம்ம நல்லா டைட்டான ஒரு கண்டெய்னரில் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். நல்லா சூடானதுக்கப்புறம் கீ இல்லாட்டினா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து 2 இதை எடுத்திருக்கேன். இதை மீடியம் சைஸ் கூட நம்ம சாப் பண்ணிக்கலாம். நல்லா வந்து குக் ஆன பிறகு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்ல பொடியாக நறுக்கிக்கலாம். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப பேஸ்ட்டு தேவை இருக்காது அண்ட் இதை டாமினேட் பண்ணிடும், அதனால 2 ஸ்பூன் போடும். இதில் வந்து க்ரீன் சில்லியும் புதினாவையும் நல்லா ஒரு பேஸ்ட்டாக ஆக்கி வச்சுருக்கேன். ஸோ அதை தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சால்ட் ஆட் பண்ணும்போது இது நல்லா ஜூஸியாக ரொம்ப குயிக்காக வந்து குக் ஆகிரும். அதனால் நம்ம இப்போவே நம்ம சால்ட் ஆட் பண்ணுறோம். இப்போ நல்லா குக் ஆகிருச்சு. இந்த டைம் நம்ம வந்து இந்த பிரியாணி மசாலா நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். குங்குமப்பூ வந்து ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பிரியாணிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து சில்லி பவுடர் யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம தமிழ் வெர்ஷனால் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். கீழே ஒரு பேனில் வந்து நம்ம நல்லா குக் ஆன அந்த கிரேவி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த மந்தி பிரியாணியோட ஒரு ஸ்பெஷலான ஒரு மெத்தட் ஆஃப் குக்கிங். கீழே வந்து நம்ம மந்தி எடுத்துக்கலாம். கிரேவி எடுத்துகிட்டு இது வந்து நம்ம சிக்கன் நல்லா ஊற வச்சுட்டு அந்த ஸ்டாக்கை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இதிலேயே தான் வந்து இது குக் ஆக போகுது. ஸோ இந்த கிரேவி கீழே நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ கீழே வந்து ஒரு கிளாஸ் பவுலில் வச்சுக்கோங்க, இல்லாட்டினா அலுமினியம் பாத்திரம் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதில் பிளாஸ்டிக் எதுவும் உள்ளே வைக்காதீங்க. வச்சுட்டு மேலே ஒரு மெஸ் வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு தட்டு கூட நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் எல்லாத்தையும் நம்ம வச்சிடலாம். இந்த பிரியாணிக்கு வந்து என்ன சிக்கனை யூஸ் பண்ண போகிறோமோ இதில் வந்து நான் வந்து லெக் பீஸ் எடுத்திருக்கேன். நான் கொஞ்சம் குட்டி பீஸையும் எடுத்திருக்கேன். இதில் வந்து மந்தி பிரியாணிக்கு வந்து ஒரு ஹோல் சிக்கனை தான் வந்து வச்சு பண்ணுவாங்க. ஸோ எங்களுக்கு இது போதும் அப்படிங்கிறதுனால நான் வந்து பீஸஸாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ட்ரெடிஷ்னல் மந்திக்கு வந்து ஒரு ஹோல் பீஸ் ஆஃப்
சிக்கன் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த சிக்கனும் வந்து ஃபுல்லாக ஸ்டீம் ஆகி வரும். ஸோ அந்த கிரேவி கீழே இருக்கும். இதே மாதிரி பண்ணுறது தான் அந்த மந்தி பிரியாணியோட டிஃப்ரெண்ட்டான இது. ஸோ ஒரு டைம் நல்லா வேக வச்சு அடுத்த பக்கம் நம்ம நல்லா திருப்பி போட்டுடலாம். ஆல்ரெடி நம்ம ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாகவே இந்த சிக்கன் வந்து குக் ஆயிரும். ரெண்டு பக்கமும் நல்லா ஸ்டீமில் குக் ஆகும். 10 மினிட்ஸ்லேயே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப சூடாக இருக்கும் அண்ட் ரொம்ப கவனமாகவே எடுங்க. இந்த பிளேட்டை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். சிக்கன் குக் ஆகி கொஞ்சம் வாட்டரும் அந்த பவுலில் இருக்கும். ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது மீட் இருந்தாலும் பண்ணிக்கலாம் அண்ட் மீட்டாக இருந்தாலும் அதை நம்ம வேக வச்ச தண்ணியில் தான் இந்த கிரேவியை வந்து பண்ண போகிறோம். அப்போ தான் அந்த கிரேவிலே வந்து குக் ஆகும்போது தான் ரைஸ் குக் ஆகும்போது தான் பிரியாணியோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இல்லாட்டினா ரொம்ப ப்ளெயினாக இருக்கும். இப்போ பாஸ்மதி ரைஸ் வந்து நான் 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன். 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் இதை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ஊற வச்சுட்டு பண்ணும்போது இதோட டைம் வந்து ரொம்ப சீக்கிரமாகவும் குக் ஆகிரும். நல்லா ஸ்டீம் ஆயிடுச்சு. ஆல்ரெடி இதுவே நல்லா ஒரு ஜூஸியாக இருக்குது. இருந்தாலும் வந்து இதை நல்லா ஸ்டீம் பண்ணதுக்கு அப்புறமும் நம்ம வந்து இதை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண தேவையில்லை, ஷாலோ ஃப்ரை தான். இப்போ இந்த கிரேவியை வந்து நான் கொஞ்சோண்டு ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன். நம்ம இதில் வந்து ஒரு மசாலா பண்ணுவோம் ஃபைனலாக. அதுக்கு இதில் மிக்ஸ் பண்ணும்போது இதோட டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். அதனால் இந்த கிரேவியை கொஞ்சமாக எடுத்துக்கலாம். சிக்கனை வந்து நம்ம லைட்டாக ஷாலோ ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ நல்லா கிறிஸ்பியாக வந்து நல்லா கோட் ஆகிடுச்சு. மசாலா எல்லாம் நல்லா ஆட் ஆகிடுச்சு. இப்போ பாயில்டு எக்கையும் லைட்டாக நான் வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். பிரியாணி குக்காக இருக்கிற டைமில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற மற்ற பீசஸையும் ஃபுல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் 65ம் அதே டைம் ரெடி ஆயிரும். சைட் பை சைடு ஒவ்வொரு வேலையாக பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லா வேலையும் டைமுக்கு கரெக்டாக முடிஞ்சிடும். இப்போ நம்ம பார்க்கலாம் நல்லா குக் ஆகிடுச்சான்ட்டு. சூப்பரான ஒரு மந்தி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அண்ட் ஃப்ளேவரும் ஸ்மெல்லும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த நெவர் ஸ்கிப் ரெசிபின்னு தான் சொல்லலாம். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த மந்தி பிரியாணி வந்து நம்ம ரொம்ப மைல்டாக தான் இருக்கும் காரம். அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த கிரேவி தான் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த கிரேவியும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணுறது வந்து அந்த பிளேட்டிங்கும் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம ஹோட்டலில் ட்ரை பண்ணாலும் இந்த மாதிரி தான் சர்வ் பண்ணுறாங்க. நல்ல சுட சுட மந்தி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக நம்ம வந்து கார்னிஷிங் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பாதாம் அண்ட் கிஸ்மிஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ண வேண்டாம், லைட்டாக ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். கிஸ்மிஸ்லாம் வந்து ரொம்ப வந்து ஃப்ரை ஆக வேண்டாம். அண்ட் ஃபைனலாக இதை கார்னிஷிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம்.